அவர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இன்றைக்கு குணமாக்கி அவர் சுகப்படுத்த இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆராதிங்க. People of God, join me in worship. God is the healer. He will heal us. His name is called Yahweh Rofeka. His healing will be permanent for our life and for our body. Prepare in worshiping. Join me to worship the Lord. காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கும் என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பருந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கும் என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, பாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. பிரியமானவர்களே, நம்முடைய சார்பில் அவர் பலியானார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். அவர் கொண்ட காயங்களாலே தழும்புகளாலே நாம் இன்னைக்கு சுகம் பெற போகிறோம். Because of his stripes we are going to be healed, and God is going to heal us by the stripes of his wounds. நமக்காக பலியானார். He was crucified to heal us, to deliver us. நீ பலியானி எந்த நீளத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, என் சார்பில் நீர் பலியானி எந்த நீளத்தை எடுத்துக்கொண்டு நீ கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீ கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொபேகா, சொல்லுங்க யாவே யாவே, சேர்ந்து ஆராதிங்க, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. கர்த்தருடைய பிரியமானவர்களே, அவருடைய ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ள இறங்க போகிறது. கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். Thank you Jesus. Lord, your spirit will make all the dead organs to be alive. It's going to function. செத்த உறுப்புகள் இன்னைக்கு சுகமாக போகிறது. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. All your doctor's report is going to change by the report of the word of God. கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுடைய எல்லா மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறதான அறிக்கைகளை கர்த்தர் மாற்ற போகிறார்.
மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையாலே கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change your reports given by the doctors, by the report of the word of God. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் என்னை திருப்தி செய்பவரே, யாவே 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 ரொபேக்கா, யாவே 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 ரொபேக்கா, யாவே ரொபேக்கா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். பாருங்க, ஆண்டுடைய நாமத்தினாலே சுகம் உண்டு, ஆண்டுடைய வார்த்தையில சுகம் உண்டு. அவருடைய வசனத்தினாலே நமக்கு கர்த்தர் சுகமாக்குறவர். அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை அனுப்பி நம்ம குணமாக்குறவர். கவலைப்படாதீங்க. நம்முடைய நோய்களை, நம்முடைய தண்டனைகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டு நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாக அவருடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் நமக்காக பலியானது நம்முடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்புக்காக. என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இன்னைக்கு பலவீனப்பட்டிருந்தால், வியாதிப்பட்டிருந்தால், நோயாலே இன்றைக்கு படுக்கையில் இருந்தாலும் சொன்னாங்க, இன்றைக்கு நீங்கள் என்னோட விசுவாசிங்க. அவர் யாவே ரொபேக்கா, அவர் சுகமாப்பார்னு சொன்னார். அவர் நிரந்தரமாக சுகமாக்குறவர். His healing will be permanent. ஆகியால் தான் அவர் யாவே ரொபேக்கா என்று சொன்னார். இன்றைக்கு அவர்களை குணமாக்க அவருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு அவர்களை குணமாக்க இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கூட பிரியமானவர்களே, அப்பா இன்றைக்கு எங்களை நீர் குணமாக்க நீர் நல்லவராக இருக்கிற இயேசுவே, எங்களை குணமாக்க தேவன் நீர் அற்புதங்களை செய்கிறவரப்பா. கர்த்தருடைய வசனத்தில் அவர் நம்மளை குணமாக்குறவர், அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குறவர். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனை, உங்களுடைய நோய் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு இயேசுவே, நீங்கள் சிலுவையில் 2020 ஆண்டுக்கு முன்பதாக எங்களுக்காக காயப்பட்டீரே, ஆணிகளால் அடிக்கப்பட்டீங்களே, அன்றைய உடைய தலையிலே முட்கள்னாலே, கிரீடத்தினாலே அன்றைய அந்த முட்கள் நிறைந்ததான அந்த வேதனையிலே ரத்தம் வடிந்து வந்தது, உன் சரீரத்திலாம் காயங்கள் உண்டானது. அது நிமித்தமாக நாங்கள் குணமானோம் என்று வசனம் சொல்கிறது. 1 பேதுருவில் சொல்லியிருக்கிறீரே, the word of God says in 1 Peter that he carried all our sickness in his wounds, and because of his wounds we are healed. He is not going to heal us. He is already given us a statement that he is already healed. The word of God will never fail. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாது. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்குறவர், நீர் எங்களை சுகமாக்குறவர் அப்பா, நீர் எங்களை சுகமாக்குற நீ தேவனா இருக்கிறீரப்பா. இப்பொழுது கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை நீங்க கேளுங்க. நம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நீங்க நம்மளை குணமாக்க போகிறார். கர்த்தருடைய வசனத்துல நமக்கு சுகம் உண்டு, அவருடைய காயங்களால சுகம் உண்டு, அவருடைய ரத்தத்தினால ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை குணமாக்க போகிறார். உலகத்தில் அநேக விதமான வியாதிகள் வருகிறது, அநேக வழியாக வியாதிகள் வருகிறது. சரீரத்தை சாபத்து நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக, இயற்கை நிமித்தமாக, பிசாசு நிமித்தமாக. அது மாற்றமல்ல, ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையில நோய்களை, வியாதிகளை அனுப்புகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்பொழுது அவருடைய குணமாக்குற வல்லமை, நீதியின் சூரியனுடைய சுடர்கள் இன்றைக்கு உங்க மேல வீச போகிறது. The son of righteousness is going to send the healing from his wings. நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில குணமாக்குற வல்லமை அனுப்ப போகிறது.
நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய சரீரத்துல எந்த உறுப்புகள், if there is any organs not functioning in your body, doctors would have given the reports. There may be reports from the lab, there may be reports from the laboratory, where the reports may say that there is no healing. But one thing I can say for you, that God is a healer. The God whom we serve is a healer. நம்ம ஆண்டவர் பரிகாரியாகிய கர்த்தர். Sometimes there are the sickness by the food and the water. நம்ம சாப்பிடுற ஆகாரத்தினால, தண்ணீர்னால நோய்கள் வருகிறது. இயற்கையினால, through the nature there is sickness, and there is sickness caused by the spirit of infirmities. நோய்களை கொண்டு வருவதான பொல்லாத பிசாசுகளாலே வியாதிகள் வருகிறது. And there are other causes too, through sorcery and witchcrafts. மாந்திரிகத்தினாலே, பில்லி சூனியங்களாலே, செய்வினைகளாலே வியாதிகள் வருகிறது வாய்ப்புகள் உண்டு. அது மாற்றமல்ல, ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறுகள், முன்பிதாக்களுடைய சாபங்களாலே நம்ம வாழ்க்கையிலே நோய்கள் வருகிறது உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த வழியிலே இன்னைக்கு வியாதிகள் நோய்கள் வந்திருந்தாலும் தேவன் நமக்கு வியாதிகளை அனுப்புகிறார், நோய்களை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் எரேமியா புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். In Jeremiah chapter 30 verses 15, I'm going to read for you. There are many ways where the sickness come to our body. Through water, through food, says in Exodus chapter. God gives sickness, and through nature, and through the sins and the curses from the generations. But whatever may be, and even the spirit of infirmities, it will cause the sickness. And the word of God in Jeremiah says, God wounded us, and there is no cure for that, and He has given the pain and the sickness. Here, I'll read for you in Jeremiah chapter 30 verses 15. எரேமியா புஸ்தகம் 30:15. உன் நொறுங்கலினாலும் உன் வேதனையின் மிகுதியானாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்கள் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். See, why do you cry out over your wound, your pain that has no cure? Because of your great guilt and many sins, I have done these things to you. See, there may be many causes for your sickness and for your diseases and for your pain and for your wounds. But one of the reasons are, it's by God. கர்த்தரால், தேவனால் வருகிறதான நோய்கள் பிரியமானவர்களே. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. And for that there is a way out for you. If God Himself has wounded you, and if God Himself has allowed sickness in your life because of our sins, firstly we need to ask forgiveness. முதலாவது, கர்த்தர் நமக்கு நோய்களை வியாதிகள் கொடுத்திருந்தால் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக முதலாவது நம்ம ஆண்டவருடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். என்னோடு சேர்ந்து இருக்கிற இடத்துல, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரே நான் என்னோட அக்கிரமங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவருடைய குமாரனாக இயேசு நமக்காக சிலுவை ரத்தத்தை சிந்தினார். அவர் ரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிப்புண்டு. Those who are watching me, He sent His Son Jesus Christ to be crucified on the cross. Through His blood, through His wounds and stripes and His sick, all our sickness and diseases are healed. Ask Lord Jesus, please, through your blood forgive all my sins and transgressions, my guilt and my iniquities, Lord. Cleanse me, Lord. Secondly, through His word and through His blood. Thirdly, He cleanses all of forgiveness. All our sins are being cleansed and we receive the forgiveness. And through His blood, our curses is being broken. நம்முடைய எல்லா விதமான சாபங்கள் மாற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க, அது மாற்றமல்ல, இன்றைக்கு
அவர் வார்த்தை சொல்கிற யாவே ரொஃபேக்கா, அவர் குணமாக்குறவர், நிரந்தரமான குணமாக்குறவர். உங்களுடைய ரிப்போர்ட்கள் இருக்கும் என்று சொன்னா, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட், டாக்டர் சொன்ன ஏதாவது காரியம் தான் உங்களுடைய கையில வைத்துக் கொள்ளுங்க. அது மேல கர்த்தர் குணமாக்க போகிறார். பார்த்து கொண்டிருக்கிறவங்க எந்த வியாதி, எந்த நோயா இருந்தாலும், டாக்டர்களால குணமாக்க முடியாத எந்த நோயா இருந்தாலும், மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எந்த வியாதியா இருந்தாலும், you may be wondering there is no cure for this, only the medication is a substitute, it's a temporary cure, but Yahweh Ropheka, he is the healer who gives permanent healing. அவர் நிரந்தரமான குணமாக்குறவர். இன்றைக்கு உங்களுடைய ரிப்போர்ட் இருக்கும்னா, டாக்டர் சொன்ன எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்க அதை மீது கையில் வைத்துக் கொள்ளுங்க. Place your hands over your report and place your hands wherever you have sickness. உங்களுடைய சரீரத்தில் எங்க வியாதி இருக்குதோ அங்க உங்களுடைய கையில் வைத்துக் கொள்ளுங்க. I am going to agree with you. நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய ரிப்போர்ட்களை இப்பொழுது கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் குணமாக்குற நேரமா. I sense a mighty healing power is coming upon those who watching. என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இப்பொழுது கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை இறங்குகிறது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அதே எரேமியா 30:17 வசனத்துல, the same chapter 30 verse 17, again the word of